கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமா வந்துடுவேன். போலீஸ் வண்டியில போனா அவமானம்னு சொந்த கார்ல அவரை அனுப்பி வைக்கிறீங்களா? போகட்டும் போகட்டும். போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் இறங்குனதும் இந்த ஊரே அந்த ஆளை மட்டமா கேவலமா பேச போது பாருங்க. ஒன்றும் பயப்படாதம்மா, நான் வந்துடுறேன். கனகா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாது. தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். ஐயா தான் எந்த தப்பும் பண்ணல. சீக்கிரமா வந்துருவாரு. அந்த ஆளு திரும்ப வரும்போது ஊரே காரி துப்புற மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வருவான். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையே நாசமாக்காம நான் விட மாட்டேன். சார், ஸ்டேஷன் வாசல்ல மீடியாக்காரங்க எல்லாரும் குமிஞ்சிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா சார், வாங்க சார். ஒரு நிமிஷம் சார். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எல்லாம் வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? சார், யாரோ ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஊழல் செஞ்சதுனால அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வரதா நியூஸ் வந்திருக்கு சார். அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் இங்க வந்திருக்கோம் சார். சார், இவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் ராஜு சுந்தர் விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க சார். யோ, அந்த விஷயம் இவங்களுக்கு எப்படியா தெரியும்? தெரியல சார். நீங்க சொல்ற மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. அப்படி யாராவது அரெஸ்ட் ஆயிருந்தாலும் அவரை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் தான் கூட்டிட்டு போவாங்க. எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பி போங்க. இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல விசாரணை பண்ண முடியாதுன்னு தான் அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு சார். இப்படி எல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? சார், நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது எதையோ மறைக்க பாக்குறீங்கன்னு. ரைடு முடிஞ்சு விசாரணைக்கு அந்த பிரசிடென்ட்ட இங்க கூட்டிட்டு வரதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. முதல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. இல்ல சார், எங்களுக்கு வந்த தகவல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க இங்கதான் இருப்போம். ஊழல் செய்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அழைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல் செய்த தலைவர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் இங்கு காணலாம். ஏமா, மீடியா பிரஸ் ஆளுங்கெல்லாம் வர வச்சிருக்க, எதுக்குமா? விசாரணை முடிஞ்சதும் எப்படியோ எங்க அப்பா சொந்தரம் எந்த ஊழலும் பண்ணலன்னு தெரிஞ்சிரும். அதான் இப்பவே பிரஸ்ஸையும் மீடியா ஆட்களையும் வர வச்சு அந்த ஆளு ஊழல் பண்ணதா எல்லாரையும் நம்ப வச்சுட்டா, அதுக்கப்புறம் அந்த ஆளை கோர்ட்டே நிரபராதின்னு சொன்னா கூட அந்த ஆளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் போன மானம் போனது தானே. ஆமா ஆமா, ஒரு முறை அசிங்கப்பட்டா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாதே. சுந்தரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல காலை வச்சதுமே அந்த ஆளை பத்தின நியூஸ் ஊர் உலகத்துக்கே பரவிடும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, சந்தோஷம் எல்லாமே போயிடும். நான் வக்கீல் கிட்ட பேசிட்டேன், நேர்ல வர சொல்றாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ வக்கீல பார்க்க நானும் கூட வரேன். சரி வா. நமக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சார். தம்பி, உங்க அப்பாவை என்கொயரி பண்றதுக்காக இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு வராங்க. இதுக்கு எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸுக்கு தானே கூட்டிட்டு போகணும். அங்க விசாரணை பண்ண வசதி இல்லைன்னு இங்கே தான் கூட்டிட்டு வராங்க. சரிங்க சார், நான் இப்போ வக்கீலை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். வக்கீலை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன். தம்பி, நான் உங்களை ஃபோன் பண்ணது இதை சொல்றதுக்கு இல்லை, வேற ஒரு பிரச்சனை இங்கே இருக்கு. என்ன பிரச்சனை சார்? பிரஸ் மீடியாவுக்கெல்லாம் உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர விஷயம் தெரிஞ்சு போச்சு.
உங்க அப்பா இங்க வந்து இறங்குறத அவங்க போட்டோ வீடியோ எடுத்துட்டாங்கன்னா விசாரணை முடியறதுக்குள்ள பரபரப்பா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வேற ஏதாவது எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா பேரும் உங்க குடும்ப பேரும் எல்லாம் கெட்டு போயிடும். ஏன் சார் இந்த விஷயத்த பிரஸ் மீடியாக்கெல்லாம் யார் சார் சொல்லியிருப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியல தம்பி. சரிங்க சார், நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். சரிங்க தம்பி, வைக்கிறேன். அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்களா? ஆமாமா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல பிரஸ் மீடியாலாம் வந்து நிக்கிறாங்க. யாரோ நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்க தான் அதை பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. இப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட பெரிய மாமாக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது, அதுதான் இப்ப முக்கியம். வானதி சொல்றது சரிதான். அப்பா இப்ப ஸ்டேஷன்ல போய் இறங்கினாருன்னா மீடியா பிரஸ் எல்லாம் அப்பாவை பத்தி தப்பு தப்பா தான் நியூஸ் போடுவாங்க. அந்த நியூஸ் வராம தடுக்கணும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? பெரிய மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடக்கூடாது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தணும். ஆனா அவ்வளோ டைம் நமக்கு இல்லையே. போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குள்ள எப்படி தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு நாம கூட்டு போக முடியும்? ஆனா இப்ப வேற வழி இல்ல, இருக்கிற நேரத்துக்குள்ள செஞ்சுதான் ஆகணும். எப்படி செய்ய முடியும் மாமா? முடியும், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா முடியும். பெரிய மாமாவை காப்பாத்த நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். அப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இங்க பாருங்க, மெயின் ரோட்ல போனா இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர். அவங்க ஊருக்குள்ள இருக்கிற டிராஃபிக் எல்லாம் கடந்து போலீஸ் ஸ்டேஷன் போக எப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இதை யார் செஞ்சாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற நேரத்தை அதிகமாக்கணும். அந்த வேலையை வானதி அருளும் சேர்ந்து பண்ணணும். அது இப்ப நமக்குள்ள இருக்க பிரச்சனை யோசிச்சாலாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, நான் போறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ லேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வைக்கணும். அதுக்குள்ள நாங்க 2 பேரும் சேர்ந்து யார் அந்த வைக்க போற வண்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு காம்பவுண்டாண்ட வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். அது யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். சரி மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். தைரியமா இருங்க. அப்பாவுக்கு எந்த அவமானமும் வராம கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. சரிப்பா, வா போலாம். என்னடா நடக்குதுங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்னக்கா, பெரிய மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறியா? அது இல்லடா, அவர் அரெஸ்ட் ஆனதுனால இந்த குடும்ப மானம் மரியாதையை காப்பாத்தணுங்கிற வேகத்துல சண்டை போட்டுட்டு இருந்த இந்த 4 பேருமே ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே 4 பேர் ஒன்னு சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, அப்படிதான் ஆயிடக்கூடாதுக்கா. என்ன ஆனாலும் சரி, என் புள்ள மட்டும் அந்த வானத்தைய ஏத்துக்கவே கூடாது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அந்த வானத்தைய கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மறுவேளை பாப்பேன். யாரு பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இங்க என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? டைம் ஆயிட்டு இருக்கு. யாரு பண்ணாங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போனாதான் பெரிய மாமாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள போக முடியும். யாரு பண்ணாங்கன்றத இங்க இருக்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இங்க இருந்து எல்லாத்தையும் தான் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களே, அப்புறம் இங்க என்ன இருக்கும்? ஆஹா, தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும்.
வண்டியோட தடம். ஏய் அங்க ஃபிக்ஸ் பண்றீங்க நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்ண்ணா. நல்லா டைட்டா மாட்டு. ஏய் கொஞ்சம் கீழே இருக்குடா. இது ஓகேவாண்ணா? ஆ அப்படிதான். சரிங்கண்ணா. ஆ சரி, வைக்க போற கொண்டு வந்த வண்டி கண்டிப்பா இந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும். அதுல பார்த்தா வண்டி நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அவங்கள பிடிச்சிடலாம். ரெக்கார்டான வீடியோலாம் எதுல இருக்கும்? நீ என் கூட வா. இதில் தான் அந்த வீடியோ இருக்கு. ஆனா அதை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நேத்து நைட்டு தானே அந்த வண்டி வந்துச்சு? ஆமா. யார் இவன்? இவனை நான் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. வண்டி நம்பர் வேற சரியா தெரியல. அது தெரிஞ்சாதானே யார் என்னன்னு கண்டுபிடிச்சு இவனை பிடிக்க முடியும். வண்டி நம்பர் தானே, அதை ஈஸியா பாத்துடலாம். இது போதும். இந்த நம்பரை வச்சு அவனை பிடிச்சிடலாம். இந்த தோப்பு வழியா போனோம்னா நம்ம குறுக்கு வழியில போய் போலீஸ் வண்டியை பிடிச்சிடலாம். இந்த ரோட்ல போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரோடு வந்துடும். நம்ம ரோட்டுக்கே வந்துட்டோம். அவங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. இந்த ரோடு வழியா தான் அவங்க வந்து ஆகணும். அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க வர வழியில ஒரு ரயில்வே கேட் இருக்கும். இப்போ ரயில் வர நேரங்கிறதுனால நிச்சயமா அந்த கேட்டை அடைச்சிருப்பாங்க. 10-15 நிமிஷத்துக்கு திறக்கவே மாட்டாங்க. அதனால அவங்க அங்க நின்னுதான் வரணும். சரி, அப்ப யார்கிட்டயாவது விசாரிக்கலாம். அதோ அங்க கூடாரம் போட்டிருக்காங்க, அவங்க கிட்ட விசாரிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா போலீஸ்கார் எதுவும் போச்சா? காலையிலே ஒரு போலீஸ்கார் போச்சு. போன போலீஸ்கார் திரும்ப வரவே இல்லை சார். சரி, இப்ப அவங்க வந்தா எப்படி போவிடாம தடுக்கிறது? கனகா கிட்ட வாங்கின காசுக்கு ஒரு வழியா கனகா சொன்னதை செஞ்சு முடிச்சாச்சு. சொல்லுங்க சார். யோ, எங்கயா இருக்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். யோ, விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வர? ஆமா சார். அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? சார், சாரி சார். இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன்னு மீடியா பிரஸ்ஸுக்குலாம் யாரையா சொன்னது? நீ சொன்னியா? பிரஸ் மீடியாக்கெல்லாம் எப்படி தெரியும்?
ஒருவேளை இது கனகா செஞ்ச வேலையா இருக்குமோ? யோ உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல சார், நான் எதுவும் சொல்லல சார். நீ சொல்லாட்டி அப்புறம் இந்த விஷயம் வெளியே எப்படி தெரிஞ்சது? அவரை இப்பதான் விசாரணைக்கே கூட்டிட்டு வர, இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணி முடிக்கல. அவர் தான் குற்றவாளின்னு கன்ஃபார்மும் ஆகல. அப்புறம் எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது? சார் எனக்கு தெரியல சார். இங்க பாரு, பிரஸ் மீடியாக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அது சுந்தரம்னு தெரியல. அவங்க எல்லாரும் ரொம்ப நேரமா இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோ சீக்கிரம் கூட்டிட்டு வாயா. அப்பதான் அவங்க எல்லாருமே இங்க இருந்து போவாங்க. அவங்க இங்க இருக்க நமக்கு தான் பிரச்சனை. ஓகே சார், ஓகே சார், நாங்க வந்துட்டு தான் சார் இருக்கோம். யோ சீக்கிரம் வாயா இங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரம் போயா. சரிங்க சார். யார் அது? ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரோட்ல. யோ நிறுத்தியா. ஏய், என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. ஏய், நிறுத்துங்க. ரோட்ல நின்னு சண்டை போடாதீங்க. ஓரமா வாங்க, ஓரமா வாங்க. வாங்கன்றேன்ல. என்ன நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பச்சனே साहब मेरा पति मुझे मार रहा है. ஏய், சொல்லி கொடுத்த மாதிரி பேசாம தப்பா ஹிந்தியில பேசுறாளே. இதுலயே மாட்டிக்க போறோம். ஏமா என்னம்மா சொல்ற? ஹிந்தி எனக்கு தெரியாதுமா. ஒழுங்கா புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. சார் मेरे புருஷன் ईमेल மாறி அடிக்குது சார். என் காப்பாத்து சார். யோ எதுக்கு அவன் முன்னாடி போட்டு அடிக்கிற? ये बहुत बड़ा चोरी है सर, चोरी है. யோ நீயாவது தமிழ்ல பேசி தொலையா. இவ பெரிய चोरी சார். திருடி சார். என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா சார். ஐயோ மாமா, அப்ப கூட இததான் சொல்லுவியா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ கூட எப்படி சார் வாழ முடியும்? சொன்ன பேச்சே கேட்க மாட்டா. நான் எதை செஞ்சாலும் அதுக்கு இடைஞ்சல் பண்றா. இவ்வளவு அடிச்சு துரத்தி விட்டாதான் சார் நான் சந்தோஷமா இருக்க முடியும். பத்தியா சார் எப்படி பேசுதுன்னு துரத்தி அடிக்குது சார். பொண்டாட்டி யாராவது அடிக்குமா சார்? நீ சொல்லு சார். உன் பொண்டாட்டி நீ அடிக்குமா சார்? சொல்லு சார். அடிச்சாருன்னா அவ்வளவுதான், அவர் காலி. யோ இல்ல சார், இப்போ பொம்பளைங்களாம் நல்லா படிச்சிருக்காங்க. அவங்கள அடிச்சா ஒண்ணு நம்ம கையை ஒடிக்கிறாங்க, இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க சார். யோ நீ ஒன்னும் சொல்ல வேணா, வாய மூடு. உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் இப்படி நடு ரோட்ல தான் வச்சுப்பீங்களா? ஒழுங்கா ஓரமா போய் சண்டை போடுங்க, இல்லனா ரெண்டு பேரும் நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். சார் போவாதே சார். என்னாச்சுன்னு இறங்கி பார்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். முன்னாடி போலீஸ் இருக்காங்களே, அவங்க பார்த்துப்பாங்க. சார். ஆமாம் சார். இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்ச வண்டி நம்பரோட அட்ரஸ் தான் சார் எனக்கு வேணும். சொல்லுங்க சார், நான் குறிச்சுக்கிறேன். சொல்லுங்க சார். கடையன் 16, அமிதாப் டிராவல்ஸ், வேலம்மாள் ரோடு, வெங்கடேஸ்வரா நகர். நான் மெசேஜ் உனக்கு அனுப்பிட்டேன். இப்போ நம்ம இந்த அட்ரஸுக்கு தான் போகணும். போலாம். சார் போவாதே சார். நீ போய்ட்டா என்ன அடிச்சு கொன்றும் சார். என்னை காப்பாத்து சார். போவாதே சார் ப்ளீஸ் சார். சார் காப்பாத்து சார். இங்க பாரு, நீ போய் சொல்ற. போய் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன சார்? என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார் ஏதோ புருஷன் முன்னாடி பிரச்சனை போல இருக்கு சார். ரோட்ட மறிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். என்னமா பிரச்சனை? சார் எனக்கு இவ்வளவு பிடிக்கல சார். நான் இவ கூட வாழ மாட்டேன் சார். உங்க குடும்ப பிரச்சனையில வீட்ல வச்சு பேசுங்க, இப்படி ரோட்ல வச்சா பேசுவீங்க? சார் என்ன விட்டு போயிட்டீங்கன்னா இது என்ன கொல்லும் சார். யாரு? உன் புருஷன் உன்னை கொல்லுவான்னு பயப்படுறியா? அதெல்லாம் கொல்ல மாட்டான், சும்மா சொல்லுவாமா. சார் நீங்க இவளை இப்ப விட்டு போங்க. இவளை கொன்னாதான் எனக்கு நிம்மதி சார். கொல்லுவியா? சார். இந்த ஆள் மொழியே சரியில்லை, கொன்னாலும் கொண்டுருவான் போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்துங்க. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? ஒரு பிரச்சனை வண்டியில ஏதாவது பண்ணிட்டானா நமக்கு பிரச்சனை ஆயிரும். இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் லாடம் கட்டுங்க, அப்பதான் இவன் சரியா வருவான். சரி ஓகே சார். யோ வாயா. எதுக்கு சார் எங்களை கூப்பிடுறீங்க? சார் வேண்டாம் சார். வண்டியில ஏத்துங்க சார். வாயா சார். எதுக்கு உள்ள ஏரியா? இந்த வண்டி ஓட்டிட்டு வந்த ஆளு உங்க கம்பெனில தான் வேலை செய்யறாரா? ஆமாங்க, இவன் எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறான். இவன் பேர் ராஜேஷ். பெரிய டீ சாப்பிட போயிருக்கான்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். ஆமாம், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? நேற்று அவர் எங்கள் வீட்டுக்கு வக்கீலோட இறக்க வந்திருந்தாரு. அது விஷயமா தான் பேச வந்தோம். சரி சரி, இப்போ வந்துடுவாரு, உட்காருங்க. ஆ. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், உன்னை பார்க்க தானே 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமாம், நேற்று நீ தானே எங்கள் வீட்டுக்கு வைக்க போகிற எடுத்துகிட்டு வந்த. நான் இந்த வைக்கப்போர் கொண்டு வந்து வச்சேன்? அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஆ, பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுந்தரம் என் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் யாரையுமே காணோம். ஒருவேளை நமக்கு வந்தது ஃபேக் காலா இருக்குமோ? இன்னும் half an hour வெயிட் பண்ணி பாப்போம். அப்பவும் யாரும் வரலனா கண்டிப்பா அது ஃபேக் நியூஸா தான் அப்படியே இருக்கும். சொல்றீங்க? அப்புறம் நாம கிளம்பிடலாம். ஓகே. அவர் என்ன பண்றாரு? இந்நேரத்துக்கு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கணுமே. இன்னும் அந்த எஸ்ஐ எனக்கு கால் பண்ணாம இருக்காரு. ஏமா, நீ வேணா அந்த எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி பாருமா. என்னமாச்சு? போனை கட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ?